படம் நல்லா இருந்தது. விஜய் படம் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. வில்லையன் தெரியல, விஜய் தான் பிடிச்சிருக்கு. ரெண்டு விஜயம் பிடிக்கும், அப்பாவும் பிள்ளையும் பிடிக்கும். விஜயகாந்த் நல்லா, அவரும் நல்லா தான் செஞ்சார். அச்சாரு பாருங்க, தோனி 6 செம்ம வேற லெவலில் இருக்குது. தெறிக்க விட்டுருக்காரு விஜய், தெறிக்க விட்டுருக்காருன்றேன். அதுக்கு மேற்பட்டு வேற என்ன வார்த்தை? இல்லைண்ணா, அதுக்கும் மேலே தெறிக்க விட்டார். அவரு மாஸ் பண்ணியிருக்காரு. விறுவிறுப்பாக போகுது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலாம். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதை விட வேற லெவலில் போயிட்டு இருக்கு. மாசாக இருக்கும் ப்ரோ. 2வது தடவை பார்க்குறேன் வந்ததுலேருந்து. இளைய தளபதி ஆக்டிங் தான், தளபதினால இளைய தளபதி தான் ப்ரோ. மாசா பண்ணியிருக்காரு ப்ரோ, வெறியா இருக்கும் ப்ரோ. தெறிக்க விட்டார் ப்ரோ. கடைசியில் தோனி 6 அடிச்சு முடிச்சோடனே கடைசி டிஸ்ட் வச்சாங்க பாருங்க. சும்மா படம் ஃபுல்லாக செம்ம வைப்பு. நான் பார்க்க வந்தது விஜய்க்காகவும் அப்புறம் தோனிக்காகவும் அந்த படத்தையே பார்க்க வந்தேன். கடைசியில் தோனியை காமிச்சோன்னே செம்ம ஹாப்பியாக இருக்கு. படம் சூப்பர், அல்டிமேட், டிவிக்கே ஜாலி ஜாலி. தளபதி நிறைய என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சூப்பரா இருந்தது. 2026 வெயிட்டிங். சூப்பர். எல்லாரும் எடுத்து வந்து நிறுத்திட்டாரு. சூப்பர், செம்ம. எல்லாருமே கெத்ரோல். சொல்லு. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா. அஜித் இங்க படம் தரமான படம். நல்லா இருந்துச்சு. தமனா அம்மா படம் வேற மாதிரி படம் சூப்பராகுது. பிளாக் பஸ்டர் ஆகிடும். இந்த வருஷத்துக்கு இந்த படம் தான் பிளாக் பஸ்டரு. எனக்கு தளபதி 2 பேருமே பிடிக்கும். ஆனால் 2 பேரும் வச்சு வெங்கட் பிரபு எடுத்துட்டாரு. இந்த படம் 1000 கோடி எடுக்கும். அது கேப்டன் தான் எனக்கு இப்போ உயிரோட இல்லைன்னு எனக்கு சோகம். ஆனால் கேப்டன் வந்ததுனால அந்த கேப்டன் விஜய் ஃபேஸை அப்படியே கேப்டன் ஆக்கினது ரொம்ப பிளாக் பஸ்டர். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் நல்ல மெசேஜாக இருந்துச்சு. யங் ஜென்ரேஷனுக்கு புதுசாக இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்க்கறதுக்கு. படத்தில் எப்படி சொல்கிறதுனா, இப்போ தோனி போயிட்டாருன்னா ருத்ராஜ் தான் அதுக்கப்புறம் சிஎஸ்கே கேப்டன். அதனால் அவரையும் காமிச்சிட்டாங்க படத்தில். இப்போ விஜய் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எஸ்கே தான் அதுக்கப்புறம் இருக்க போகிறது. அதனால் அவரையும் காமிச்சிட்டாங்க. அதனால் படத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். விஜயகாந்தோட சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அவர் விஜய் சார் அந்த மிமிக்ரி பண்ணது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓவராலாக பார்க்கணுன்னா ஒரு 5க்கு ஒரு 4.5 கொடுக்கலாம் ப்ரோ படத்துக்கு. படம் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா படம் ஒர்த்து ப்ரோ. எல்லாம் கம்பேர்ட் தேட்டரில் பார்த்துருங்க எல்லாரும். படத்தில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. தளபதியை பார்த்ததே பெரிய சந்தோஷமாக இருக்குது. விறுவிறுப்பாக போகுது ப்ரோ. ஆஃப்டர் த பிரேக் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. தளபதினாலே கெத்து தான் ப்ரோ. இல்லைன்னா இளைய தளபதின்ட்டு எல்லாமே கெத்து தான் ப்ரோ. பட் இதில் இளைய தளபதி வேற லெவலில் இருக்காப்புல ப்ரோ. வில்லன் கேட்டகரியில் வேற லெவலில் பண்ணுறாரு ப்ரோ இளைய தளபதி. படம் சூப்பர் பண்ணலாம். விஜய் ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங். படம் செமையாகுது, சூப்பராகுது. எல்லா சீனும் பயங்கரமாகுது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. விஜயோட டிஃப்ரெண்ட் ஒரு ரோல் சூப்பராக இருந்தது, வேற லெவல். செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஸ்டாரியும் பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த தியேட்டரில் பாருங்க. அதான் நிறைய விஜய் இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க வில்லன். ரொம்ப நல்லா இருக்கு. கமர்ஷியல் ஃபிலிம் தான், நல்லா இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருக்கு, ரியலாகவே இருந்துச்சு. அவங்களாம் ஒரு சீன் தான் வருவாங்க, ஆனால் அந்த சீனுமே சூப்பராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த தியேட்டரில் பாருங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. வெங்கட் பிரபு சம்பவம், ஜீவன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு, நெகட்டிவ் ரோலு. அப்புறம் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. ஆனால் பார்ட் 2 நடக்குமான்னு தெரில. ஆல்வேஸ் சூப்பர். விபி சம்பவம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் சம்பவம் தான் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க விஜயகாந்த் வச்சு. அது மாஸ். சிவகார்த்தியன் கேமியா தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே. படம் அருமையாக இருக்குது ப்ரோ. விஜயோடைய நெகட்டிவ் ரோல் அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா அவர் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. லீடு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட் லீடு. அது வெறித்தனமாக இருந்திருக்கு. இன்னும் மொத்தத்தில் ஓவரால் கோட் விஜய். தேங்க்யூ. சரியாக லேகே ஆகலை, ஜாலியாக போயிட்டுருக்கு. கேமியோலாம் த்ரிஷா கேமியோ அருமையாக இருந்துச்சு. டான்ஸு மற்ற எல்லாமே எல்லா ரோலுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு. விஜய் நடிப்பு சூப்பர், நல்லா போகும். விஜயகாந்த் ஆரம்பத்தில் செம்மையாக இருந்தார். ஆரம்பம் சூப்பர். ஹீரோ கிடையாது, இல்லை அவர் தான். இளைய தளபதி அது ஃபஸ்ட்டு தான், அவர் பையன் கிடையாது. சூப்பர்.
நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபுல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் ஃபேன் தான். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டுமே நல்லா இருக்கு. பழைய விஜயகாந்தை பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. எல்லாத்துலேயும் ட்விஸ்ட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் நல்லா பண்ணி எல்லாமே ஆக்டிவ்ஸ் எல்லா ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இதே இல்லை கரெக்டாக போரே இல்லை, நல்லா போகுது. எந்த இடத்துல ட்விஸ்ட்டுக்குதோ அந்த இடத்துல ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. கேப்டனு விஜய் மூஞ்சும் கொஞ்சம் நல்லா தெரியுது. நான் கேப்டன் இன்னும் கொஞ்சம் அந்த ரயில்வே ட்ரெயினோட இதுலேருந்து ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணிவிட்டு கடைசியாக மூஞ்சி கட்டிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். நடுவுலேயே மூஞ்சி கட்டிட்டாங்க விஜய் மூஞ்ச. அது நல்லா இருந்ததுண்ணா. விஜயகாந்த் கொஞ்சம் ஃபைட் வந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். அதை நல்லா காட்டியிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. விஜயோட கேரக்டர் தான் எல்லாமே. 2 விஜயும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு அப்பா விஜய் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. கேப்டன் அதை ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக இருக்காங்க. சூப்பராக பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விஜய் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா. கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. படம் பரவாயில்ல. கேரக்டர் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. ஏன்னா முதல் ரீலு செம்ம. அந்த ஒரு ரீலுக்கு படம் முடிஞ்சு அப்படியே போர் அடிக்காமல் செம்ம விறுவிறுப்பாக போகுது படம். ஒரு சீனு கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டு லீலெலாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு வந்தது தான் மீசை இல்லாமல் வருவார். நல்லா இருந்துச்சு அது. ஆமாம், சஞ்சய் விஜய். என்னங்க சூப்பராக இருந்துச்சு. வில்லன் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், கொஞ்ச நேரம் தான் வந்தார். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு தான் கொஞ்சம் லேகாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பாட்டில் விறுவிறுன்னு போச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிரபுதேவா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிங்க. எல்லாம் பிடிச்சிருக்கு. விஜய் சூப்பராக நடிச்சுக்கா. அவரு டோனி சூப்பராக. இது லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. மெயின் தளபதி இளைய தளபதி நல்லா நடிச்சு. 2 பேரும் ஈக்குவலாக நடிச்சா. நல்லா இருந்துச்சு பாய். செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ. படம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் ஆக்டிங் இன்னும் நல்லா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லதாக இருக்குது. புரிஞ்சிடுச்சு. நல்லா இருக்குப்பா. சூப்பர். விஜய் தான் தலை. ஃபாதர் விஜய் செம்ம கிழிச்சிட்டாங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு. நல்லா தானே படம். நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்குது சார். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. விஜயோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இளைய தளபதி விஜய். நல்லா இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. கேமியோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 பேருடைய அந்த நட்பு தான் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்குது. அப்புறம் அதில் ஒருத்தர் வந்து கிளாஷ் ஆகும்போது ஆஃப்னண்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் அதெல்லாம் சொல்கிறது வார்த்தை இல்லை. அவுட் ஆஃப் லெவல் எல்லாமே. டான்ஸ் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க ப்ரோ. அதுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆனாங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. சாங்லாம் ஃபஸ்ட்டு பாட்டே தெறிக்க விட்டாரு ப்ரோ. சிவகார்த்திகேயன் வந்து அதை விட சூப்பர் ப்ரோ. வில்லனும் விஜய் தான். மோகனும் வில்லன் தான். அவங்களும் நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. விறுவிறுப்பாக போகுது. பார்க்கலாம். பிளாக் பஸ்டரு.